இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடற்படையின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் சீரான நடைமுறைகளில் விடுவிக்கப்படும் எனவும் தேவையான காணிகள் முறையாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பிராந்திய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் ரியனகமகே மாவட்ட செயலாளரிடம் தெரிவித்துள்ளார். வடபிராந்திய கடற்படை தளபதி ரியல் தலைமையில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலில் காங்கேசன்துறை கடற்படை அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அந்த இடத்துல அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதில் நிறைவிடயம் பேசப்பட்டிருக்கிறது. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி, கடல் வழியால் மேற்கொள்ளப்படும் கடத்தல், காணி விடுவிப்பு, வடதாரகை கப்பல் திருத்தம், எழுதாரகை கப்பலை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல், கடற்கரை தூய்மைப்படுத்துதல், திண்ம கழிவு பொறிமுறை, கடற்கரை வீதி புனரமைப்பு உள்ளிட்ட மிக முக்கியமான விடயங்கள் ஆராயப்பட்டு ஆக்கப்பூர்வமான தீர்மானங்கள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும், கடற்படை தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், அத்துமீறலை கட்டுப்படுத்த பொறிமுறை உருவாக்கப்படும் என்றும் வட பிராந்திய கடற்படை தளபதி தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு கடல் வழியாக கடத்தப்படும் போதைப்பொருள் கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லி இருக்கின்றார். கடற்படையின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் சீரான முறைகளில் விடுவிக்கப்படும் என்றும் தேவையான காணிகள் முறையாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிகட்டுவான இறங்கு துறையின் மூலம் இலகுவான போக்குவரத்து நடைமுறைகள் பின்பற்ற மாவட்ட செயலகம், கடற்படை, பிரதேச செயலகம், பிரதேச சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்பன ஒன்றிணைந்து செயல்படுவது எனவும் அதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்ற விடயமும் அந்த கலந்துரையாடலில் சொல்லப்பட்டுள்ளது. நயனாதீவு உள்ளிட்ட தீவு பகுதிகளுக்காக செல்லுகின்ற படகுகளின் தரச் சான்றிதழ் இல்லை என மாவட்ட செயலாளரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த தரச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள பெரும் நிதி செலவு படகுகளின் உரிமையாளர்களுக்கு செலுத்த முடியாத நிலை இருப்பதால் பாதுகாப்பு அமைச்சின் கவனத்துக்கு கடிதம் எழுதி ஒழுங்கான முறைக்கு கொண்டு வர அமைச்சின் ஆலோசனை பெற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் பயணத்தில் பயணிகளின் பாதுகாப்பு தொடர்பாகவும் ஆராயப்படும் போது நெடுந்தீவில் துரதிருஷ்டவசமாக ஏற்பட்ட இறப்பு தொடர்பாகவும் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மயிலட்டி இறங்கு துறையிலிருந்து அத்துமீறி இந்திய மீனவர்களின் படகுகளை அப்புறப்படுத்துவது தொடர்பாகவும் அங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அதோடு எழுத்தாரகை படகை திருத்தி கொடுக்கப்படும் பட்சத்தில் அதனை வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறுப்பெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அதனை திருத்த பாரிய நிதி செலவு ஏற்படும் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சார்ந்தான நடவடிக்கைகள் சார்ந்து மேற்கொள்ளப்படும் என்ற விடயம் அங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி யாழ்ப்பாண செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், மேலதிக செயலாளர் சிவகரன், அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உதவி மாவட்ட செயலாளர்கள், சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் என பலர், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி இன்னொரு விடயம் பேசு பொருளை உண்டு பண்ணி சமூக வலைத்தளத்தில் வருகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மலையக மக்களுடைய வாழ்க்கை நிலை சார்ந்து பார்க்கப்படுகிறது. மலைய மக்களுக்கு தொடர்ச்சியாக இதே நிலைதான், தொடர்ச்சியாக அழுத்தங்கள் வருவதும், காலகாலத்துக்கு அந்த அழுத்தத்திலிருந்து மக்கள் மீளெழுவதும், திரும்ப அழுத்தத்துக்குள் கொண்டுவதும், இவ்வாறான ஒரு இக்கடான நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய இருப்புகள் எல்லாம் தொடர்ச்சியாக கேள்விக்குறிகளாக இருக்கின்ற இந்த நிலையில தான் இந்த கருத்து வெளிவந்திருக்கிறது. அதாவது மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராக இருப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். மனோ கணேசனும் மலையக மக்களும் அதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்ற நிலையில அந்த மக்களை மிகுந்த பாசத்தோடு மனதார வரவேற்பதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பதிவு ஒன்றில் சுமந்திரன் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார்.
அந்த பதிவில் சொல்லியிருப்பது, உங்களுடன் கடந்த வாரம் கண்டி கம்பளை சென்ற போது மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு தங்களுடைய தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராக வந்தோம். ஆனால் நீங்களும் அவர்களும் அதுக்கான விருப்பத்தை தெரிவிக்கும் வரை பகிரங்கமாக அதை சொல்வதை தவிர்த்திருந்தோம். இப்பொழுது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, மக்களும் அதனை விரும்புவதாக சொல்கிறார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் உங்களை மிகுந்த பாசத்தோடு மனதார வரவேற்கின்றோம். ஏற்கனவே எம்மில் பலர் தங்கள் சொந்த நிலங்களை வந்து கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அதே போன்ற அரச காணிகளை வாழ்விடங்களுக்கும் பயிற்சி வகைகள் தோட்டம் போன்றவற்றுக்கும் பெற்றுத்தர தம்மாலான முயற்சிகளை செய்து கொடுப்போம் என்ற விடயத்தை எம்.ஏ. சுமந்திரன் தன்னுடைய அந்த எக்ஸ் பதிவில் சொல்லி இருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த பதிவானது சற்று பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. ஆங்காங்கே மக்கள் அழைப்பு விடுகின்றார்கள், விருப்பம் தெரிவிக்கின்றார்கள் என்பது ஒரு மனிதநேயமான ஒரு கருத்தாக இருந்தாலும் சற்று சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்கள் சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய காணிகளையே அரசாங்கம் அபகரித்து வைத்திருக்கின்றது. அரசாங்கம் என்பது கடற்படை, அதே போன்று இராணுவத்தினர், இவ்வாறானவர்கள் அவர்கள் அபகரித்து வைத்திருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக தையட்டியினுடைய திபிகாரை எங்க கட்டி இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். இது இவ்வாறு இருக்க, இன்னொரு பகரம் தமிழ் மக்களுக்கான, அதாவது தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கான நிரந்தர காணி இன்மை காரணமாக எத்தனையோ பேர் இற்றை வரைக்கும் பிரதேச செயலகங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது இப்படி இருக்க, சில விடயம் என்பது சொந்த காணிகளை பறிமுதலாகின்ற நிலைப்பாடுல இருக்குது. இதெல்லாம் இருக்கின்ற பொழுது மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளை தருகின்ற என்ற அந்த கருத்தையும், அதே போன்று இங்கு வந்து வாழலாம், அவர்களுக்காக நாங்கள் வரவேற்பு அளிக்கின்றோம் என்ற விடயத்தையும் சற்று சிந்திக்க வேண்டும். இது எந்த அளவுக்கு சரியான ஒரு விடயமாக இருக்கும். அவர்களுக்கான வழிகளை தாயக பகுதியில் கொடுப்பது என்பது எல்லோருடைய ஆசையாக கூட இருக்கலாம். ஆனால் இது சொல்வார்கள், இந்த வார்த்தைக்கு சில விடயத்தை சொல்லிவிட்டு சொல்லலாம். நடைமுறை சாத்தியத்துக்கு, வாழ்க்கைக்கு என்று வருகின்ற பொழுது அது எந்த தூரத்துக்கு சரியானதாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமாக இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகளாக இருக்கின்றது. பல பேர் அடித்து விடுவார்கள். உண்மையிலேயே வார்த்தைக்கு என்கின்ற பொழுதுதான் அரசியல் வாழ்க்கையை பார்க்கலாம். தேர்தல் என்கின்ற பொழுது பல பேர் பலவிதமான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். வீதியை செய்தாரன், காணியை தாரன், பூமியை மீட்டு தாரன், அதே போன்று அதை தாரன், இதை தாரன், பிள்ளைகளுக்கான நல்ல வாழ்க்கையை தாரன், வாழ்வாதாரத்தை தாரன், பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்வன் என்று, அதை விட சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தேர்வதாரன், இந்த சன சமூக நிலையத்தை தாரன், விளையாட்டு கழகத்தை செய்தாரன், விளையாட்டு கழகத்துக்கு தேவையான பொருட்களை தாரன், மாணவர்களுடைய கல்வி அபிவிருத்திக்காக இந்த கல்வியகத்தை மீள புனரமைத்து தாரன், நிறைய விடயங்கள், வாசக சாலைகளை ஒழுங்காக திருத்தி தாரம், அப்படிலாம் நிறைய வாக்குறுதிகளை வழங்கியவர்கள். அதெல்லாம் எங்கே என்று கேட்டாலும் ஒன்றுமில்லை என்றால் அதெல்லாம் வார்த்தைகளுக்கு, வாக்குகளுக்காக கொடுக்கப்பட்டது. இதுவே வாழ்க்கைக்கு, மக்களுடைய வாழ்க்கைக்கு என்று பார்க்கின்ற பொழுது நடைமுறை சாத்தியமில்லாத விடயங்கள். இற்றை வரைக்கும் மன்னார் மக்கள் குரல் கொடுக்கின்றார்கள், எங்களுக்கு காற்றாலை தேவையில்லை. ஏன் என்பிபி அரசாங்கம் காற்றாலை திட்டத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள், வாக்கை கேட்டார்கள், கொடுத்தார்கள். அதே போன்று வடக்கில், அதுவும் தாயக பகுதியில், அதுவும் ஜாலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தேவையான பல விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அதையும் தாண்டி காணாமல் போன விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இற்றை வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் இல்லை. அதே போன்று தெற்கில் அதிகமான வாக்குகளை பெற்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை காரணம் காட்டி, கடந்த அரசு இப்படி செய்தது, அப்படி செய்தது, உயிர்த்த ஞாயிறு, அதே போன்று ஊழலை ஒழிக்க போகிறோம், அப்படி எல்லாம் வார்த்தைகளுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வாழ்க்கை நடைமுறை என்று வருகின்ற பொழுது சாத்தியமற்றதாக காணப்படுகிறது. ஆகவே எம்.ஏ. சுமந்திரன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து எந்த தூரத்துக்கு வாழ்க்கையோடு இணங்கி போவதற்கும் வார்த்தைகளுக்கு எப்படி அது சாதகமாக இருக்கு என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, அதனுடைய நகர்வு அப்படியே இருக்க, இன்னொரு பக்கம் இலங்கையின் பாரிய பேரழிவுக்கு முகம் கொடுத்து தற்போது அதிலிருந்து மீள கட்டியெழுப்ப பலதரப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சர்வதேசத்திடமிருந்து பெரும்பாலான உதவிகள் நாட்டை வந்தடைந்திருக்கின்றன, எல்லோருக்கும் தெரியும். இதன் தொடர்ச்சியாகத்தான் அமெரிக்காவின் 2 சூப்பர் ஹெர்குலஸ் விமானங்கள் கட்டுநாயக்காவில் தரையிறங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பலாலையில் இதுவரை அதிகம் தரையிறங்கியதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பேரிடர் காலத்தில் விமானமானது எங்கு தரையிறங்கலாம் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கனரக விமானங்கள் இறங்க முடியாத பலாலி விமான நிலையத்தில் இது எப்படி சாத்தியம் என்ற அடிப்படையில் கேள்விகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விமானம் தரையிறக்கத்தில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் சர்வதேச ரீதியில் சில அரசியல் நகர்வுகள் தங்கியுள்ளது என்ற விடயமும் அங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இதையும் தாண்டி மோசமான
மோசமான வானிலைக்கு பிறகு இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க 1.8 மில்லியன் யூரோக்களை வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியளித்திருக்கிறது. இந்த நிலையில் குறித்த விடயத்துக்காக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியுறவு அமைச்சர் விஜித கீரத் நன்றி தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் இலங்கையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அதாவது ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, ருமேனியா தூதுவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த நிதியின் ஒரு பகுதி சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்பறை சங்கங்களின் கூட்டமைப்புக்கு பேரிடர் மீட்பு அவசர நிதியின் மூலம் இலங்கைக்கு வழங்கப்படுகிறது என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த டித்வா புயலிலிருந்து மீள மக்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஏராளமான உதவிகளை பல நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் இடம்பெறுகிறது. ஆகவே சில விடயங்களை மக்கள் சிந்திக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொண்டு மற்றொரு தீர நோக்கல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். வணக்கம்.